ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராபவ வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி முதல் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்குள்ள புதன், 2ஆம் இடத்துல சூரியன் குரு, 3ஆம் இடத்துல கேது, 4ஆம் இடத்துல சுக்கிரன், அதே போல ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்ச நிலையில் அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் செவ்வாய் ராசிக்குள்ள வரார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் பாருங்க புதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். இப்ப மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. மிதன ராசிக்காரர்களுக்கு உங்க ராசிக்கு அதிபதி புதன் மாத ஆரம்பத்துல ராசிக்குள்ள இருக்கிறார். அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையும் ராசிக்குள்ள இருக்கிறார். அப்ப ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரையும் நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம், எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி வாய்ப்புகள் இதெல்லாம் உண்டு. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்துல புதன் அமர இருக்கிறார். இதுவும் பாருங்க உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மேலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலிருந்து பாருங்க ஆகஸ்ட் ஒரு 20ஆம் தேதி வரையும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். கொஞ்சம் ப்ரெஷர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல் இந்த மாதம் பாருங்க உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் இந்த மாதம் வர்ற மாதிரி தெரியுதுங்க. ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே போல் பாருங்க ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, புது நபர்கள் நம்பக்கூடாது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் ஏதாவது ஒரு கும்பல் கூட்டத்தில் போகிறதுனால தேவையற்ற வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கடன்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஒரு வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க, ஒரு ஆடு மாடு வச்சுருக்கீங்கன்னா அதிலெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். புதிய முதலீடுகள் எதுவும் செய்யக்கூடாதுங்க. ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் முக்கியமாக தாயாருடைய ஆரோக்கியத்தில் ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளில் கவனம் செலுத்தணும். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 24, 25 இந்த தேதிகளை தவிர்க்கலாம். அப்போ ஆகஸ்ட் 24, 25 இந்த 2 நாட்களும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதன ராசிக்காரர்கள். அதே போல் பாருங்கள் இந்த மாதம் சுக்கிரன் நீச்ச வீட்டில் இருக்கிறார். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 12ஆம் அதிபதி, ஆனால் அவரே யோகாதிபதி, 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார். ஓகே, ஆனால் அவரை வந்து யோகாதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார். 2 கிரகங்களுமே பாருங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி தான், சனி சுக்கிரன் 2 பேருமே. அப்போ 2 கிரகங்களும் பார்க்கறது உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பை கொடுக்கும். நல்ல ஒரு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கி அந்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. திடீர் யோகங்கள், திடீர் பதவிகள், கௌரவ பதவிகள் இதெல்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும். புதுசாக ஏதாவது ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. யாராவது அஸ்திவாரம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கவனம் செலுத்தணும். ஏன் அப்படின்னா 5ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதி பார்க்குறார். அதே போல் 5ஆம் அதிபதியை இந்த 8ஆம் அதிபதி பார்க்கறதுனால பாருங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது தேவையற்ற வாக்குவாதங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டங்கள், ஒரு சிலருக்கு ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். அப்போ இந்த மாதம் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். அவர் வந்து சுக்கிரனும் சனி பார்வை உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். முக்கியமாக கட்டடத்துறை, வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் அபரிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மிதன ராசிக்காரர்களுக்கு. அதே போல் சூரியன் பாருங்க உங்களுக்கு 3ஆம் அதிபதி, மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நன்மை தான் செய்வார். ஏன்னா குருவோடு இருக்கிறார். அதனால ஒன்றும் பெரிய கெடுபலங்கள்னு சொல்ல முடியாது. அதே சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார். இந்த மாதம் ஆகஸ்ட் 20 to 23 இந்த 4 நாட்களும் சூரியன் வந்து கேதுவோட நெருக்கமாக இருப்பார். அப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். எப்போ ஆகஸ்ட் 20 to 23 இந்த நாட்களில் ஆபரண விஷயத்தில் மிதராசி பெண்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும்.
யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. அதே போல் 3ஆம் அதிபதி கேது நோக்கி போகிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கை கால்களில் ஏதாவது நெருப்பு காயங்கள் படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக ஆடம்பர பொருட்கள், செல்போன்கள், அதே போல் சூரியன் கேதுவோட நெருக்கமாக இருந்தால் அவர் 3ஆம் அதிபதிங்கிறதுனால வீட்டில் அழகு பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக பயன்படுத்துங்க. அதே போல் பாருங்கள், செவ்வாய் இந்த மாதம் ராசிக்குள்ளே வரார். ரொம்ப உஷாராக இருக்கணும். மிதராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது, கோபத்தை குறைக்கணும். செவ்வாய் ராசிக்குள்ளே வராருங்கும் பொழுதே பாருங்கள், அதாவது 6ஆம் அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அப்போ எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரி உங்களை நோக்கி வராரு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த காலகட்டத்தில் பகைமை ஆகாது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கரண்ட் விஷயத்தில், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இந்த மாதம் மிதராசிக்காரர்கள். முக்கியமாக கோவப்படக்கூடாது. திடீர்னு டென்ஷன் ஆவீங்க ராசிக்குள்ளே செவ்வாய் இருப்பது. அதே போல் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அவரே லாபாதிபதிங்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் மிதராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ராசிக்குள்ளே இருப்பது. அதே போல் அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். திடீர் பதவிகள், உயர் பதவிகள்லாம் தேடி வரும் அப்படின்லாம் சொல்லலாம். அதே போல் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். சனி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வரத்துக்குள்ள நிறைய பேருக்கு உயர் பதவிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருப்பது. அதே போல் வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா ராகுங்கிறது அந்நிய கிரகம், சனிங்கிறது அந்நிய கிரகம். அவங்க 9, 10 இருக்கும்போது உங்களுக்கு தொலை தூரத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதி கொஞ்சம் குருவை நோக்கி போகிறார். இந்த மாதம் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகரிக்கும், கோபத்தை குறைக்கணும், ஆரோக்கியத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாயிண்ட் போடக்கூடாது, புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எப்போன்னா ஆகஸ்ட் 20 டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 டு 25 இந்த நாட்களில் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க மிதராசிக்காரர்கள். அடுத்த மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 24, 25, 26 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் 5, 6, ஆகஸ்ட் 9, 10, ஆகஸ்ட் 13, 14, அதே போல் ஆகஸ்ட் 20, 21, 22, 23, 24 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.